நல்லவர். தேவன் பெரிதான கிருபையாலே கடந்த ஜனவரி மாதம் முழுவதும் நடத்தின தேவன் இந்த 2வது மாதத்திலையும் உங்கள் கரத்தை பிடித்து ஆண்டவர் அற்புதமாக நடத்துவார். ஆமென். பிரைஸ் தி லார்ட். இந்த மாதத்தில் கூட நம்ம கர்த்தருடைய வார்த்தைக்கு திருப்பிக் கொள்வோம். ஒரு வாக்குத்தத்தத்தை நம்ம வாசிக்க போகிறோம். பிலிப்பியருக்கு எழுதின நிருபம், புதிய ஏற்பாடு 4:18. எல்லாம் எனக்கு கிடைத்தது, பரிபூர்ணமும் உண்டாயிருக்கிறது. பிரைஸ் தி லார்ட். எல்லாம் எனக்கு கிடைத்தது, பரிபூர்ணமும் உண்டாயிருக்கிறது. ஆண்டவர் பவுல் மூலமாய் இந்த வார்த்தையை சொல்லுகிறார். பவுல் தன்னுடைய வாழ்க்கையில ஏற்பட்ட ஆண்டவர் கொடுத்த அந்த ஆசீர்வாதத்தை குறித்து இங்க சொல்கிறார். இந்த ஒரே ஒரு வார்த்தையை மட்டும் தான் தியானிக்க போகிறோம். எல்லாம் எனக்கு கிடைத்தது. இந்த மாதத்தில் ஆண்டவர் சொல்றாரு, கிடைத்தது. உனக்கு சமாதானம் கிடைத்தது, சந்தோஷம் கிடைத்தது, சுகம் கிடைத்தது, வெற்றி கிடைத்தது, தைரியம் கிடைத்தது. பிரைஸ் தி லார்ட். கிடைத்தது. அவ்வளோதாங்க. இந்த மாதத்தில் வருகிற இந்த மாதம் முதல் ஆண்டோடைய வருகை வர நம்ம ஒரு வார்த்தை இது ரேமாவா பயன்படுத்தணும். ஆண்டவரே, எனக்கு நீங்க பலன் கிடைத்தது, எனக்கு நல்வாழ்வு கிடைத்தது, எனக்கு சந்தோஷம் கிடைத்தது. இங்க பவுல் சொல்கிறார், எல்லாம் எனக்கு கிடைத்தது. பிரைஸ் தி லார்ட். எல்லாம் எனக்கு. I now have all I need, more than enough. I am abundantly satisfied. என்ன சொல்றாருன்னா, எனக்கு எல்லாம், இப்பொழுது எனக்கு எல்லாமே கிடைச்சிருச்சு. பிரைஸ் தி லார்ட். நாம் வார்த்தையை கொண்டு நம்முடைய மனதை மாற்ற வேண்டும். இந்த வார்த்தையின்படியாகவே நம்முடைய வாழ்க்கையில இந்த வார்த்தை நிறைவேறுமானால் எவ்வளவு சந்தோஷமா இருக்கும் பாருங்க. எனக்கு எல்லாம் கிடைத்தது. ஆல் ஐ நீட். எனக்கு எல்லாமே எனக்கு கிடைச்சிருச்சு. என்ன எதெல்லாம் கிடைக்கணும், நம்ம எதெல்லாம் ஏங்கி கொண்டிருக்கிறோமோ, இந்த மாதம் முதல் ஆண்டவர் சொல்றாரு, நீ இந்த வார்த்தையின்படி உன் மனதை என்ன செய், மாற்றிக்கொள். உன் மனதை மாற்று. எனக்கு பரிபூர்ணம் உண்டாயிருக்கு. மோர் தென் எனஃப். எனக்கு பரிபூர்ணம் உண்டாயிருக்கிறது. என் வாழ்க்கை பவுல் சொல்ல, எனக்கு இப்ப சாட்டிஸ்பேக்ஷனா இருக்குது, நிறைவா இருக்குது. நாமும் கூட இந்த வசனத்தை நம்முடைய மனதில் வைத்து நம்முடைய மனதை சேஞ்ச் பண்ண வேண்டும். ஆண்டவரே, என் வாழ்க்கையில பவுல் சொன்னபடி நான் சொல்லணும். ஆண்டவரே, என் வாழ்க்கை நிறைவாக இருக்கிறது. என் வாழ்க்கை நான் எல்லாவற்றையும் முழுமையாகவும் அதிகமாகவும் பெற்றேன். நான் போதுமான அளவு பூர்த்தி அடைந்தேன். நான் எல்லாவற்றையும் முழுமையாகவும் அதிகமாகவும் பெற்றேன். என் கூட சேர்ந்து சொல்லுங்க, நான் எல்லாவற்றையும் கிறிஸ்துவுக்குள்ள முழுமையாகவும் அதிகமாகவும் பெற்றேன். மோர் தென் எனஃப். ஏற்கனவே நம்ம தியானிச்சிருக்கிறோம். எகிப்து வாழ்வு என்பது அது ஒரு குறைவுள்ள வாழ்க்கை. அங்க கஞ்சியும் கூழும் தான் கிடைச்சிச்சு. வனாந்தரத்தின் வாழ்வு என்பது ஒரு லிட்டில் எனஃப். ஆனால் கானான் தேசத்தின் வாழ்வு தான் மோர் தென் எனஃப். அங்கதான் பாலும் தேனும் நிறைவாய் ஓடி வழிகிற ஒரு வாழ்க்கை. இங்கே சொல்கிறார், நான் எல்லாவற்றையும் முழுமையாகவும் அதிகமாகவும் பெற்றேன். இப்ப இது வாக்கு தத்தமா நம்ம சிந்திக்காம உங்க மனசுல வச்சு, ஆண்டவரே நான் இப்படி சொல்லணும். பிரைஸ் தி லார்ட். எங்க சபை மக்கள் அப்படி சொல்லணும், நான் எல்லாவற்றையும் முழுமையாக அதிகமா பெற்றுட்டேன் ஆண்டவரே. பிரைஸ் தி லார்ட். எப்படி பாருங்க, இந்த வாக்குத்தத்தை நிறைவேறினா எவ்வளவு சந்தோஷமா இருக்கும் பாருங்க. என்னோட ஆவிக்குரிய வாழ்க்கையில, பொருளாதாரத்தில், எல்லாவற்றையும் நம்முடைய தேவன் எப்போதுமே அதிகமாய் கொடுக்கிறவர். பாருங்க, 2 மீன் 5 அப்பத்தையும் கொண்டு ஆண்டவர் அற்புதம் செய்யும் போது அங்க 3 காரியம் நடந்தது. அங்க யோவான் சுவிசேஷம் 6ஆம் அதிகாரத்தில் பார்க்கும்போது அங்க முதலாவது அவர்கள் திருப்தி அடைந்தார்கள். முதலாவது திருப்தி அடைந்தார்கள் அல்ல, முதலாவது அவங்க என்ன பண்ணாங்கன்னா நிறைவு, அதாவது வேண்டிய மட்டும், அவங்களுக்கு வேண்டிய மட்டும் என்ன செஞ்சாரு, கொடுத்தாரு. இப்ப நம்ம சொல்ல போறோம், எனக்கு இந்த மாதம் முதல் வேண்டிய மட்டும் கிடைக்கும். எனக்கு எதெல்லாம் வேண்டுமோ
அதெல்லாம் எனக்கு கிடைக்கும். எப்படி கிடைக்குமா? வேண்டிய மட்டும் கொடுத்தார், வேண்டிய மட்டும் கிடைத்தது. அதுக்கு ரெண்டாவது, அவர்கள் திருப்தி அடையும் அளவுக்கு கிடைத்தது. வேண்டிய மட்டும் ஓகே. ரெண்டாவது, திருப்தி அடையும் அளவுக்கு கிடைத்தது. மூன்றாவது, மீதியான கூடைகளை எடுக்கும் அளவுக்கு கிடைத்தது. மீதியான கூடைகளை எடுக்கும் அளவுக்கு, நம்முடைய களஞ்சியங்கள் நிரம்பி வழியும் அளவுக்கு. இப்போ நம்ம என்ன செய்ய போறோம்னா, வேத வசனத்தை வைத்து நம்முடைய எண்ணங்களை மாற்ற வேண்டும். நம்முடைய எண்ணங்கள் நம்முடைய வாழ்க்கையை கட்டுப்படுத்துகிறது. உங்க வாழ்க்கையை உங்க எண்ணங்கள் கட்டுப்படுத்துது. அப்போ எண்ணங்களை நம்ம அப்படியே கண்ட்ரோல் பண்ணும் அப்படி நினைச்சா உங்களால முடியாது. வாய் அடக்கவும் முடியாது. ஆனா எண்ணங்கள் போய்கிட்டே இருக்கும். ஆனா ஒண்ணு செய்யலாம், இந்த ஓடிக்கிட்டே இருக்கிற இந்த தண்ணீர் போன்ற இருக்கிற இந்த எண்ணங்கள்ல இந்த வசனத்தை உள்ள போட்டுட்டோம்னா சரியா ஓடிடும். இப்ப நம்ம எப்படி போடணும்னா, எனக்கு எல்லாம் கிடைத்தது, எனக்கு வேண்டிய மட்டும் கிடைத்தது, நான் திருப்தி அடையும் அளவுக்கு கிடைத்தது, மீதியான கூடைகளை எடுக்கும் அளவுக்கு கிடைத்தது. இப்படிலாம் நடக்கும். யோசிச்சு பாருங்க. எல்லாம் கிடைத்தது என் லைஃப்ல, எல்லாம் நிறைய சாட்டிஸ்ஃபேக்ஷன். ஓகே, சூப்பர் ஆண்டவரே. அப்போ இந்த வசனத்தை நம்ம மனசுக்குள்ள வைக்கும் போது நம்முடைய வாழ்க்கையில இந்த ஆசீர்வாதம் கடந்து வரும். பிரைஸ் காட். அப்போ இந்த நாள்ல கூட அந்த கிடைத்தது என்ற ஒரு வார்த்தையை மாத்திரம் நம்ம தியானிக்க போகிறோம். இந்த மாதம் முதல் நம்ம அறிக்கையிடணும். எனக்கு எதுனாலும் நீங்க உடனே காலில் ஒரு பலவீனமா இருக்கீங்களா, உடனே நீங்க சொல்லணும், எனக்கு பலன் கிடைத்தது. ஃபைனான்சியல் ப்ராப்ளமா, இந்த மாதம் சொல்லணும், எனக்கு பணம் கிடைத்தது. பிரச்சனையா, சமாதானம் இல்லையா, உடனே சொல்லணும், எனக்கு சமாதானம் கிடைத்தது. எல்லாவற்றையும் நன்மையாக கிடைத்தது என்ற ஒரு வார்த்தையை நீங்கள் பயன்படுத்த போகிறீர்கள். பாருங்கள், முதலாவது ஆதியாகமம் புஸ்தகம் 6வது அதிகாரம் 8வது வசனத்திலே, நோவாவுக்கோ கர்த்தருடைய கண்களில் கிருபை கிடைத்தது. முதலாவது, நமக்கு இந்த பொருளாதார நன்மைகள் கிடைப்பதற்கு முன்பாக தேவன் நமக்கு ஒன்று கொடுத்திருக்கிறார். அது என்னவென்றால் கிருபை. உங்களுக்கும் எனக்கும், ஆண்டவர் ஏற்றுக்கொண்ட ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளுக்கும், நான் ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளும் சொல்லணும், எனக்கு கிருபை கிடைத்தது. நான் தேவனிடத்தில் கடந்து வர, ஆவிக்குரிய வாழ்விலே, பொருளாதாரத்திலே, குடும்ப வாழ்விலே, எல்லாவற்றிலையும் நான் வெற்றி பெற எனக்கு என்ன கிடைச்சிச்சு? கிருபை கிடைத்தது. நோவாவுக்கோ கர்த்தருடைய கண்கள் என்ன செஞ்சிச்சு? கிருபை. இப்ப நம்ம என்ன சொல்றோம்? எனக்கு கிருபை கிடைத்தது, எனக்கு ஜெபிக்க கிருபை கிடைத்தது, துதிக்க கிருபை கிடைத்தது, கர்த்தருக்காக கொடுக்க கிருபை கிடைத்தது, வேலை செய்ய எனக்கு கிருபை கிடைத்தது, வேதத்தை வாசிக்க எனக்கு கிருபை கிடைத்தது, நான் வெற்றிகரமாய் வாழ எனக்கு கிருபை கிடைத்தது. பாருங்க, இந்த வார்த்தை யாத்திராகமம் புஸ்தகத்தில் மோசே இந்த வார்த்தையை எப்படி பயன்படுத்துகிறார் என்றால், யாத்திராகமம் புஸ்தகம் 33வது அதிகாரம் 12வது வசனம் 17வது வசனத்தை வாசிக்க போகிறோம். 12வது வசனத்தில் மோசே தேவனிடத்திலே இந்த வார்த்தையை பயன்படுத்தி ஜெபிக்கிறார். இந்த வார்த்தையை பயன்படுத்தி ஜெபித்த போது ஆண்டவர் எப்படிப்பட்ட ஒரு பதிலை கொடுக்கிறார் என்று நம்ம பார்க்க போறோம். யாத்திராகமம் புஸ்தகம் 33:12 வாசிப்போமா? மோசே கர்த்தரை நோக்கி, தேவரீர் இந்த ஜனங்களை அழைத்து கொண்டு போ என்று சொன்னீர். ஆகிலும் என்னோட கூட இன்னாரை அனுப்புவேன் என்பதை எனக்கு நீர் அறிவிக்கவில்லை. என்றாலும் உன்னை பேர் சொல்லி அழைத்து அறிந்திருக்கிறேன் என்றும் என் கண்களில் உனக்கு கிருபை கிடைத்தது என்றும் தேவரீர் சொன்னதுண்டே. சொன்னது உண்டே. ஹல்லேலூயா. எப்படி கேட்ச் பண்றாங்க ஆண்டவர்கிட்ட, எப்படி ஜெபிக்காமங்க, ஆண்டவரே என்னை பேர் சொல்லி நீ அழைத்திருக்கிறேன், கிருபை கிடைத்தது என்று நீர் சொன்னது உண்டு, கிருபை கிடைத்தது என்று நீர் சொன்னது உண்டே. அல்லேலூயா. இந்த வார்த்தையை சொல்லி மோசே ஜெபித்த போது 17வது வசனத்திலே ஆண்டவர் பேசுகிறார். பாருங்கள். அப்பொழுது கர்த்தர் மோசேயை நோக்கி, நீ
நீர் சொன்ன இந்த வார்த்தையின்படியே செய்வேன். இந்த வார்த்தையின்படியே செய்வேன். என் கண்களில் உனக்கு கிருபை கிடைத்தது. உனக்கு கிருபை கிடைத்தது. உன்னை பேர் சொல்லி அழைத்து அறிந்திருக்கிறேன் என்றார். பிரைஸ் தி லார்ட். எத்தனை பேருக்கு புரியுது பாருங்க, நல்லா புரியுங்க, பாத்துங்க. கிருபை கிடைத்தது என்று மோசே கிட்ட ஆண்டவர் சொல்லியிருக்காராம். மோசே அந்த வார்த்தையை எடுத்துட்டு போய், ஆண்டவரே கிருபை கிடைத்தது என்று நீ சொன்னரே அப்படின்னு சொன்ன உடனே ஆண்டவர் பதில் பேசுறாரு, இந்த வார்த்தையின் படியே என் கண்களில் உனக்கு கிருபை கிடைத்தது. ஹல்லேலூயா. இப்ப நம்ம என்ன செய்யணும் இந்த மாதத்துல? ஆண்டவரே, பிலிப்பியர் 4 அதிகாரம் 18 வசனத்துல எல்லாம் எனக்கு கிடைத்தது என்று நீ சொன்னரே. ஹல்லேலூயா. அப்படின்னா ஆண்டவர் என்ன சொல்ல தெரியுமா? நீ சொன்னபடி இந்த வார்த்தையின்படி உனக்கு எல்லாம் கிடைக்கும். பிரைஸ் தி லார்ட். இந்த மாதத்துல நமக்கு எல்லாம் கிடைக்கும். சொல்லுவோமா, நம்ம ஆண்டவர்கிட்ட போய் ஜெபம் பண்ணுவோமா? குட்டி ஜெபம் பண்ணுவோம். பிதாவே, இயேசுவின் நாமத்தில் பிலிப்பியர் 4:18 படி எல்லாம் எனக்கு கிடைத்தது, பரிபூர்ணம் உண்டாயிருக்கிறது என்று நீ சொன்னரே ஆண்டவரே. அதன்படியாக எனக்கு இந்த ஆசீர்வாதத்தை தாரும். ஹல்லேலூயா. உடனே ஆண்டவர் சொல்வாரு, நீ எனக்கு எல்லாம் கிடைத்தது நீ சொன்ன இல்லையா, அதன்படியே நான் உனக்கு செய்வேன். ஹல்லேலூயா. அதன்படியே உனக்கு நான் செய்வேன். அப்போ ஜெபம் என்றால் தேவன் சொன்ன வார்த்தையை திரும்ப அவருக்கு ஞாபகப்படுத்துவது, திரும்ப அவருக்கு சொல்வதுதான் ஜெபம். பிரைஸ் தி லார்ட். இப்போ ஒருத்தங்க டாடி வீட்டில் மம்மி டாடி இருக்காங்க, ஒரு பையன்கிட்ட சொல்றாங்க, உனக்கு இந்த பொருளை வாங்கி கொடுக்குறேன்னு சொல்றாங்க. அப்படி சொன்னா பிள்ளைங்க ரொம்ப கவனமா இருக்குங்க. வாங்கி கொடுக்கல, லேட் ஆனப்போ என்ன செய்யுங்க, எனக்கு சொன்னீங்களே இதை நீங்க எனக்கு செய்யுங்க. ஹல்லேலூயா. நாமும் கூட பரலோக அப்பா கிட்ட இந்த வார்த்தையை எடுத்துக்கிட்டு போகும்போது தேவன் சொல்றாரு, நீ சொன்ன பார்த்த இந்த வார்த்தையின்படி உனக்கு நான் செய்வேன். அப்போ முதல் காரியம், கிருபை கிடைத்தது. அவருடைய கண்களில் எனக்கு கிருபை கிடைத்தது. எங்கள் குடும்பத்துக்கு கிருபை கிடைத்தது. எங்கள் சபை மக்களுக்கு கிருபை கிடைத்தது. எங்கள் சந்ததிக்கு கிருபை கிடைத்தது. என் வாழ்க்கைக்கு கிருபை கிடைத்தது. அப்படி நம்ம சொல்ல சொல்ல எனக்கு எல்லாம் கிடைத்தது என்று சொல்ல சொல்ல ஆண்டவர் சொல்வார், நீ சொன்னபடி நான் உனக்கு செஞ்சுறேன். பிரைஸ் தி லார்ட். பாருங்க, இன்னொன்று பார்த்தீங்கன்னா ரோமர் 11:11 ரட்சிப்பு கிடைத்தது. கிருபையால் நமக்கு என்ன கிடைக்கும்? ரட்சிப்பு. அந்த ரட்சிப்புக்குள்ள எல்லா நன்மையும், எல்லா சுகமும், எல்லா ஆசீர்வாதத்தையும் ஆண்டவர் நமக்கு வைத்திருக்கிறார். பாருங்கள், ஆதியாகமம் புஸ்தகம் 12வது அதிகாரம் 16வது வசனம் சொல்கிறது, ஆபிரகாமுக்கு ஆடு மாடுகள், வேலைக்காரர்கள், வேலைக்காரிகள், கழுதைகள், ஒட்டகங்கள் கிடைத்தது. பிரைஸ் தி லார்ட். ஆதியாகமம் 12:16 சொல்கிறது, அவனுக்கு என்னெல்லாம் கிடைச்சுதான்? வேலைக்காரங்க, வேலை. வாசிப்போம். அவள் நிமித்தம் அவன் ஆபிரகாமுக்கு தயை பாராட்டினான். அவனுக்கு ஆடு மாடுகளும், கழுதைகளும், வேலைக்காரர்களும், வேலைக்காரிகளும், கோழிக்கை கழுதைகளும், ஒட்டகங்களும் கிடைத்தது. அல்லேலூயா. அப்ப நம்ம இந்த வார்த்தையை எடுத்துக்கிட்டு நம்ம ஜெபத்துல பயன்படுத்தணும். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. ஃபர்ஸ்ட் நானே ஒரு இடத்துல வேலை பார்த்துட்டு இருக்கிறேன், எனக்கு இவ்வளவு ஆசீர்வாதம் கிடைக்குமா? நீ சொன்னேரே ஆண்டவரே, நீ சொன்னேரே ஆண்டவர், கிடைத்தது. இப்ப நம்ம எந்த வார்த்தை தியானிச்சுட்டு இருக்கிறோம்? கிடைத்தது. இப்ப நம்ம சொல்லணும், ஆண்டவரே எனக்கு வேண்டிய எல்லா வசதி வாய்ப்பெல்லாம் கிடைத்தது, எனக்கு உதவி செய்யக்கூடிய ஆட்கள் கிடைத்தது. அல்லேலூயா. பிரைஸ். அப்பெல்லாம் ஒரு இப்போ இருக்க சூழ்நிலை பார்க்காதீங்க, நல்ல ஒரு பிரம்மாண்டமாய் சிந்தனையை மாற்றுங்க. பிரைஸ் தி லார்ட். நான் அப்படிதான் யோசிச்சுட்டு இருக்கிறேன். என் டைனிங் டேபிள் வந்து நான் உட்கார்ந்த உடனே ஒவ்வொரு நாளும் என்ன மெனுன்னு அதில் எழுதி வச்சிருப்பாங்க வேலைக்காரங்க. பிரைஸ் தி லார்ட். இன்னைக்கு மண்டேனா இந்த மெனு, மார்னிங் இந்த இது, மதியானம் இந்த சாப்பாடு, நைட் இந்த சாப்பாடு. பிரைஸ் தி லார்ட். நீங்களே மாவு வரைக்கும் நினைக்க வேண்டாம். அல்லேலூயா. வேலைக்காரர்களும் வேலைக்காரிகளையும் கர்த்தர் கொடுப்பார். காரணம், நாம் ஆபிரகாமின் சந்ததி, நாம் ஆபிரகாமுடைய பிள்ளைகள். ஆண்டவரே நீ சொன்னரே ஆண்டவரே அப்படி ஜெபிக்கிறவங்களுக்கெல்லாம் வேலைக்காரி கிடைக்கும். பிரைஸ் தி லார்ட். ஆமென். ஒட்டகங்கன்னா என்ன? வாகனங்கள். ஒட்டகங்கன்னா என்னது? அந்த நாட்கள்ல வாகனங்கள். ஆடு மாடுகள்லாம் அதுக்குரிய அந்த வேலை வாய்ப்புடைய பொருளாதார செழிப்பு.
பிரைஸ்லாம். எனக்கு அப்படிலாம் நடக்கும் ஆண்டவரே. இயேசுவை அறியாதவன் ஒரு நல்வாழ்வு வாழ முடியுமானால் வானத்தையும் பூமியும் படைத்த தேவனுடைய பிள்ளையா இருக்க நாம், நம்முடைய வாழ்க்கை நல்வாழ்வா இருக்கும். ஆனால் சேஞ்ச் யுவர் மைண்ட். பிரைஸ்லாம். நானே சம்பளம் வாங்கிட்டு இருக்கேன், நான் எப்படி வேலைக்காரங்களுக்கு சம்பளம் கொடுப்பேன் அப்படின்னு நினைக்கக்கூடாது. பிரைஸ்லாம். நம்ம இந்த வார்த்தையை எடுத்து சொல்லணும். ஆண்டவர் நீ சொன்னீரே ஆண்டவரே, கிடைத்தது. பிரைஸ்லாம். உங்களுக்கு இந்த மாதத்தில் நீங்கள் ஜெபிக்கிற ஜெபத்துக்கு பதில் கிடைத்தது. பிரைஸ்லாம். பாருங்கள், யோசுவா புஸ்தகம் 17வது அதிகாரம் 1வது வசனம், 6வது வசனம், 8வது வசனத்தில் கிடைத்தது என்ற ஒரு வார்த்தையினோடு சேர்ந்து அநேக நன்மையான ஆசீர்வாதங்கள் கடந்து வருகிறது. யோசுவா புஸ்தகம் 17:1 வாசிக்கிறேன். பாருங்கள், அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது பங்கு கிடைத்தது. பிரைஸ்லாம். அல்லேலூயா. மனாசே புத்திரருக்கு என்ன கிடைச்சிச்சா? யோசுவா 17:1 வாசிங்க. மனாசே கோத்திரத்துக்கு பங்கு கிடைத்தது. பிரைஸ்லா. எத்தனை பேருக்கு பங்கு வர வேண்டியதெல்லாம் வரும். பிரைஸ்லா. பங்கு கிடைத்தது. பிரைஸ்லா. எனக்கு பங்கு கிடைத்தது ஆண்டவரே. பிரைஸ்லா. எனக்கு வர வேண்டிய சொத்துக்கள் எனக்கு கிடைத்தது. எனக்கு வர வேண்டிய பங்குகள் கிடைத்தது. விற்க முடியாத சொத்துக்கள் விற்று நமக்கு வர வேண்டிய பங்கெல்லாம் கிடைத்தது. பாருங்க 6வது வசனம் பாருங்க. 17:6. மனாசேயின் குமாரத்திகள் அவன் குமாரருக்குள்ளே சுதந்திரம் பெற்றார்கள். மனாசேயின் மற்ற புத்திரருக்கு கீலேயாத் தேசம் கிடைத்தது. தேசம் கிடைத்தது, சுதந்திரம் கிடைத்தது. பிரைஸ் காட். என்னென்ன காரியத்தில் உங்களுக்கு சுதந்திரம் வேணுமோ ஆவியானவர் சொல்றாரு, உன் பயத்திலிருந்து உனக்கு விடுதலை கிடைத்தது, உன் பலவீனத்திலிருந்து உனக்கு விடுதலை கிடைத்தது, கடன் கஷ்டத்திலிருந்து உனக்கு விடுதலை கிடைத்தது, உனக்கு சுதந்திரம் கிடைத்தது, தேசம் கிடைத்தது. பிரைஸ்லாம். ஆண்டவரே தேசம் கிடைத்தது என்று சொன்னரே, ராஜபலயம் கிடைத்தது. இந்த மாவட்டம் எங்களுக்கு கிடைத்தது. அநேக ஜனங்கள் ரட்சிக்கப்படுவதற்காக நன்றி ஆண்டவர். தேசம் கிடைத்தது. அவர் சொல்லி வச்சு நம்ம சொல்லலாம். அடிமையா இருந்தவங்களுக்கு தேசத்தை ஆண்டவர் கொடுத்தார். அப்போ நம்முடைய எண்ணங்கள் மிக பெரியதாக இருக்க வேண்டும். பிரைஸ்லா. எண்ணங்கள் சிறியதாக இருக்கக்கூடாது. பிரைஸ்லா. எண்ணங்களை பெரியதாக மாற்றுவதற்கு ஒரே திறவுகோல் கர்த்தருடைய வார்த்தை தான். பாருங்க, இங்க பங்கு கிடைத்தது, சுதந்திரம் கிடைத்தது, தேசம் கிடைத்தது. பாருங்க அடுத்தது 8வது வசனம். சூப்பர். எனக்கு ரொம்ப பிடிச்ச வார்த்தை. நிலம் மனாசேக்கு கிடைத்தது. நிலம் மனாசேக்கு கிடைத்தது. பிரைஸ்லா. சொல்லுமா, இயேசுவின் நாமத்தினால எத்தனை பேத்துக்கு நிலங்கள் வேண்டும்? பிரைஸ்லா. அல்லேலூயா. நான் 100 ஏக்கருக்கு மேல கேட்டிருக்கிறேன். எனக்கு நிலம் தேவை. அல்லேலூயா. சபைக்கு, நம்முடைய தரிசனத்துக்கு, நம்முடைய திட்டத்துக்கெல்லாம் ஏக்கர் கணக்கில் நிலம் தேவை. நிலம் கிடைத்தது. சொல்லுமா, ஆண்டவரே நிலம் கிடைத்தது என்று நீ சொன்னரே. ஆண்டவர் என்ன சொல்லுவார் தெரியுமா? மோசேக்கு சொன்ன பதில் மாறிச்சுவாரு, நீ சொன்னபடியே நான் உனக்கு செய்வேன். நிலம் கிடைத்தது. இதை ஒவ்வொரு நாளும் ஆண்டவர் எனக்கு பங்கு கிடைத்தது. நேர்த்தியான இடங்களிலே எனக்கு பங்கு, சிறப்பான பங்கு கிடைச்சுதான். பாருங்க, ஆண்டவர் சும்மா அறகுறைய பங்கு கொடுக்க மாட்டாரு. பங்கு பிரிக்கும் போது நமக்கு பெட்டரா கொடுப்பாரு. அல்லேலூயா. நமக்கு அப்படிப்பட்ட நேர்த்தியான இடங்களில் சுதந்திரம் கிடைத்தது என்று சங்கீதத்தில் போட்டிருக்குது. இந்த வார்த்தையை நம்ம வாசிப்போம். ஆண்டவர் எங்களுக்கு எங்க சபைக்கு மெயினான இடத்துல நிலம் கிடைத்தது ஆண்டவரே. பிரைஸ்லா. எங்க சபை மக்களுக்கு ஒவ்வொருவருக்கும் நிலம் கிடைத்தது. எங்கள் தரிசனம் நிறைவேற ஏக்கர் கணக்கில் எங்களுக்கு நிலம் கிடைத்தது. ஆண்டவரே உம்முடைய வார்த்தையை நாங்கள் பேசுறோம். பங்கு கிடைத்தது, நிலம் கிடைத்தது, சுதந்திரம் கிடைத்தது, தேசம் கிடைத்தது. ஹல்லேலூயா. பாருங்க, இன்னொரு 1 சாமுவேல் 7வது அதிகாரம் 14வது வசனமும், அதே 1 சாமுவேல் 7ஆம் அதிகாரம் 27வது வசனத்துல 2 ஆசீர்வாதத்தை நம்ம பார்க்க போறோம். அந்த 14வது ஆசீர்வாதம் 7ஆம் அதிகாரம் 14வது வசனம் சொல்லுகிறது, இஸ்ரவேலுக்கு திரும்ப கிடைத்தது. ஹல்லேலூயா. எதெல்லாம் நாம் இழந்து போனோமோ இந்த மாதத்துல கர்த்தருடைய ஆவியானவர் சொல்றாரு, உனக்கு திரும்ப சந்தோஷம் கிடைக்கும், திரும்ப உனக்கு பலன் கிடைக்கும், உன் வயது திரும்ப வாழ வயது போல் ஆகும். ஹல்லேலூயா. உனக்கு அனைத்து எதெல்லாம் நீ இழந்து போயிருந்தையோ அதெல்லாம் உனக்கு கர்த்தர் திரும்ப கொடுப்பார். பிரைஸ்லா.
பாருங்க எவ்வளவு அற்புதமான. நம்ம வாழ்க்கையை இழந்து போயிருக்கலாம், நம்ம பணத்தை இழந்து போயிருக்கலாம், நிலத்தை இழந்து போயிருக்கலாம், நம்முடைய பல காரியங்கள் நம்ம இழந்து போயிருக்கலாம், சுகத்தை நம்ம இழந்து போயிருக்கலாம். ஆனா கர்த்தருடைய ஆவியானவர் சொல்றாரு, நான் உனக்கு திரும்ப கொடுப்பேன். பாருங்க வாசி திரும்ப கடைசி வரி மட்டும் வாசிங்க. பெலிஸ்தர் இஸ்ரவேலின் கையிலிருந்து பிடித்திருந்த எக்ரோன் துவங்கி காத் மட்டுமுள்ள பட்டணங்களும் இஸ்ரவேலுக்கு திரும்ப கிடைத்தது. பிரைஸ் தி லார்ட். அவன் பெலிஸ்த பிடிச்சதெல்லாம், பிசாசு உங்க வாழ்க்கையில எதெல்லாம் பிடிச்சு வச்சிருக்கானோ கர்த்தருடைய ஆவியானவர் சொல்றாரு, அதெல்லாம் நான் மீட்டு கொடுப்பேன், அதெல்லாம் உனக்கு திரும்ப கொடுப்பேன், அதெல்லாம் உனக்கு நான் திரும்ப அளிப்பேன். இஸ்ரவேலுக்கு திரும்ப அந்த சுதந்திரம், அவன் பெலிஸ்தர் பிடிச்சு வச்சது எல்லாம் திரும்ப கொடுத்துட்டாருங்க. நம்ம குடும்பத்தில் சமாதானத்தை திரும்ப கொடுப்பார், சுகத்தை கொடுப்பார், பலனை கொடுப்பார். எதெல்லாம் நம்ம இழந்திருக்கிறோமோ அத்தனை ஆசீர்வாதத்தை நம்ம கர்த்தர் கொடுப்பார். பிரைஸ் தி லார்ட். பாருங்க அதே இது 27 பாருங்கள், ரொம்ப அற்புதமான வார்த்தை. 7:27 சீக்கிரம் 17 தான் இருக்கு. இல்லை சாரி 7:27 தான். 1 சாமுவேல் 7:27 17 தான் இருக்கு. அதாவது மன தைரியம் கிடைத்தது. அது 17 தானா? 17 தான் இருக்கிறேன் பார்க்குறேன். கடைசி பார்த்தீங்கன்னா அந்த வார்த்தை சொல்லப்பட்டிருக்குது, அவர்களுக்கு மன தைரியம் கிடைத்தது என்ற ஒரு வார்த்தை. பிரைஸ் தி லார்ட். சொல்லுமா இந்த மாதத்தில் சொல்லுங்க, இயேசுவின் நாமத்தினால எனக்கு மன தைரியம் கிடைத்தது. பாருங்க இன்னைக்கு அநேகருக்குள்ளாக இந்த பயம் தான் சத்துருடைய பயங்கரமான ஆயுதம். பிரைஸ் தி லார்ட். நம்ம இன்னைக்கு இந்த மாதம் முதல் நம்ம ஒரு பயன்படுத்த போறோம், எனக்கு மன தைரியம் கிடைத்தது. சொல்லுங்க என் கூட சேர்ந்து சொல்லுங்க, எனக்கு இயேசுவின் நாமத்தினால மன தைரியம் கிடைத்தது. மன தைரியம் தெரியுமா, எத்தனை பிரச்சனை வந்தாலும் நீங்க ஸ்ட்ராங்கா நிற்பீங்க. இரவில் உண்டாகும் பயங்கரத்துக்கும் பகலில் பறக்கும் அன்புக்கும் இருளில் நடமாடும் கொள்ள நோய்க்கும் நீங்க என்ன செய்ய மாட்டீங்க, மறுபடி பயப்பட்டிருக்கு. அடிமைத்தனத்தின் ஆவியை நீதிமான் சிங்கத்தை போல தைரியம், மன தைரியம் கிடைத்துன்னு 10 சொல்லி பாருங்கமே. எப்போதெல்லாம் உங்க வாழ்க்கையில பயம் வருதோ டக்குன்னு இருதயத்துல கையை வச்சு சொல்லுங்க, எனக்கு மன தைரியம் கிடைத்தது. சொல்லுங்க எல்லாம் இருதயத்தை கை வச்சு சொல்லுங்க, எனக்கு மன தைரியம் கிடைத்தது. அது தைரியமா சொல்லுங்க, மன தைரியம் கிடைத்தது, மன தைரியம் எனக்கு கிடைத்தது இயேசுவின் நாமத்தினால. இந்த நாள் முதல் ஆண்டவருடைய வருகை வர எனக்கு மன தைரியம் கிடைத்தது. எந்த மனுஷனை குறித்தோ எந்த சூழ்நிலை குறித்தோ நான் பயப்பட மாட்டேன், எனக்கு மன தைரியம் கிடைத்தது. ஆமென். கரங்களை தட்டி பிரைஸ் காட், ஹல்லேலூயா. ஹோரா ஷகபாலா. அப்ப இது போல நம்முடைய வாழ்க்கையில நமக்கு வேண்டியதை வார்த்தையை எடுத்து பேசும்போது அது உங்களுக்கு உண்டாகும். பிரைஸ் காட். பாருங்க இன்னும் ஒரு வார்த்தையை நான் வாசிக்க போறேன். 1 ராஜாக்கள் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 15வது வசனத்துல, கர்த்தரால் அது அவருக்கு கிடைத்தது, கர்த்தரால் அது அவருக்கு கிடைத்தது. சாலமோனுக்கு இந்த ராஜ்யபாரம் எப்படி கிடைச்சிச்சுன்னா, அவன் சொல்றான் இது கர்த்தரால் அவருக்கு கிடைத்தது. நமக்கு இந்த மாதம் முதல் எல்லா நன்மைகளும் நம்முடைய பலத்தினால் அல்ல, அது கர்த்தரால் நமக்கு கிடைக்க போகிறது. பிரைஸ் தி லார்ட். அவன் சொன்னபடி இந்த வார்த்தையின்படி கர்த்தரால் எனக்கு கிடைத்தது. பிரைஸ் தி லார்ட். பாருங்க இன்னொரு ஒரு வார்த்தையை நான் வாசிக்கிறேன். கர்த்தரால் எனக்கு கிடைத்தது. எஸ்தர் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 15வது வசனம். அதே எஸ்தர் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 17வது வசனத்துல, எஸ்தர் புஸ்தகத்துல வேத வசனம் சொல்லுகிறது, எஸ்தருக்கு எல்லாருடைய கண்களிலும் தயவு கிடைத்தது. அல்லேலூயா. நம்ம சொல்லுவோமா, இயேசுவின் நாமத்தினால எனக்கு எல்லாருடைய கண்களிலும் தயவு கிடைக்கும், கிருபை கிடைக்கும். அல்லேலூயா. எல்லாருடைய கண்களிலும். அங்கே அது அந்த சாலமோனுக்கு ராஜ்யபாரம் எப்படி கிடைச்சிச்சு, கர்த்தரால் அது கிடைத்தது. நம்ம இந்த மாதம் முதல் சொல்ல போறோம், ஒரு நன்மையை பெற்றுக்கொண்ட உடனே நம்ம சொல்ல போறோம், இது கர்த்தரால் எனக்கு கிடைத்தது. அல்லேலூயா. இந்த வீடு கர்த்தரால் கிடைத்தது, இந்த பலன் கர்த்தரால் கிடைத்தது, இந்த அபிஷேகம் கர்த்தரால் கிடைத்தது, நான் இம்மட்டுமா நிற்பது கர்த்தரால் கொடுத்த கிருபை, அது கர்த்தரால் கிடைத்தது. எல்லாருடைய கண்களையும் தயவு எனக்கு கிடைக்கும், நான் செய்வதெல்லாம் வாய்க்கும். கிடைத்தது. அங்க இன்னொன்னு பார்த்தீங்கன்னா, ராஜாவுக்கு எஸ்தருக்கு ராஜாவுடைய கண்களிலே பச்சமும் தயவும் கிடைத்ததான். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். நம்ம ராஜாவுடைய கண்களிலே நமக்கு தயவு கிடைச்சிருக்குங்க.
ராஜாவின் கண்கள் என்ன கிடைச்சிருக்குது? தயவு கிடைத்திருக்குது. இப்போ இன்னொரு வார்த்தை நம்ம வாசிக்க, தானியேல் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 36வது வசனம் என்று நினைக்கிறேன். அங்கே இங்கே ஒன்று கிடைத்தது என்று அவன் சொல்கிறேன். நம்ம இந்த ஏன் அப்படி ரெஃபரன்ஸ் நம்ம எடுக்கிறோன்னா, இதை எடுத்து நீங்கள் சொல்லும்போது உங்கள் வாழ்க்கையில் அந்த அதிக மகத்துவம் கிடைத்தது. அவன் சொல்கிறான், அதிக மகத்துவம் என் வாழ்க்கையில் கிடைத்தது, அதிக பேர் புகழ் எனக்கு கிடைத்தது. ஹல்லேலூயா. எனக்கு அதிக வெற்றி கிடைத்தது. வாசிப்போமா அந்த ஒரு வசனத்தை? அவ்வேளையில் என் புத்தி எனக்கு திரும்ப வந்தது, என் ராஜ்யபாரத்தின் மேன்மைக்காக என் மகிமையும் என் முகக்கலையும் எனக்கு திரும்பி வந்தது. என் மந்திரிமாரும் என் பிரபுக்களும் என்னை தேடி வந்தார்கள். என் ராஜ்யத்திலே நான் ஸ்திரப்படுத்தப்பட்டேன். அதிக மகத்துவமும் கிடைத்தது. பிரைஸ் தி லார்ட். எனக்கு அதிக மகத்துவம் கிடைத்தது, அதிக பலன் கிடைத்தது, அதிக சந்தோஷம் கிடைத்தது, அதிக சமாதானம் கிடைத்தது, அதிக வெற்றி கிடைத்தது. ஹல்லேலூயா. இந்த ராஜா சொல்வது போல நம்முடைய வாழ்க்கையில இந்த வார்த்தையை நம்ம பயன்படுத்தும் போது நமக்கு அதிக மகத்துவத்தை, அதிக வெற்றியை, அதிக பலனை, அதிக புகழை கர்த்தர் உதவி செய்வார். கிடைத்தது. இப்போ நம்ம இது வந்து வேத வசனத்திற்கு சில குறிப்பிட்ட வசனங்கள் உங்களுக்கு சொல்லித்தரேன். ஆனால் நீங்கள் வாழ்க்கையை விட போகும்போது எதெல்லாம் நன்மையோ அது கிடைத்ததுன்னு ஜாயின் பண்ணிடணும். பிரைஸ்லா. என்ன செய்யணும்? நினைத்துக்கொள்ள வேண்டும். பிரைஸ்லா. எனக்கு அதிக மகத்துவம் கிடைத்தது, எல்லாருடைய கண்களில் எனக்கு கிருபை எனக்கு கிடைத்தது. பிரைஸ்லா. எனக்கு என்ன கிடைத்தது? எனக்கு ஆடு மாடுகள் நல்லா எனக்கு தேவையான பொருட்கள் கிடைத்தது, எனக்கு பங்கு கிடைச்சிச்சு, எனக்கு சுதந்திரம் கிடைத்தது, எனக்கு நிலம் கிடைத்தது. அது ரொம்ப ரொம்ப பியூட்டிஃபுல். எனக்கு மன தைரியம் கிடைத்தது. யார் பயப்படவே கூடாது. அல்லேலூயா. எல்லா காலத்திலும் நீங்கள் சொல்ல, எனக்கு மன தைரியம் கிடைத்தது, எந்த சூழ்நிலை குறித்து நான் பயப்பட மாட்டேன், எனக்கு மன தைரியம் கிடைத்தது. பிரைஸ்லா. பாருங்க, இன்னொரு லூக்கா சுவிசேஷம் 19ஆம் அதிகாரத்தில் 16-18 வசனங்களை வாசிக்கும் போது இங்கே ஒரு அற்புதமான ஒரு வார்த்தை, ஆதாயம் கிடைத்தது, எனக்கு லாபம் கிடைத்ததுன்னு சொல்றான். பிரைஸ்லா. ஹல்லேலூயா. எனக்கு வேலை பகுதியில் எல்லா பகுதியிலையும் எங்களுக்கு என்ன கிடைக்கும்? ஆதாயம் கிடைத்தது அப்படின்னு சொல்றான். பிரைஸ்லா. எனக்கு ஆதாயம், எனக்கு லாபம் கிடைத்தது. நம்ம சொல்லுவோம், இந்த மாதம் முதல் ஆண்டோட வருகை வர வேலை பகுதியில், ஊழியத்தில், எல்லா பகுதியிலையும், எங்கள் குடும்ப வாழ்வில் எல்லாவற்றிலையும் எங்களுக்கு லாபம், ஆதாயம் கிடைத்தது, பெருக்கம் கிடைத்தது, வெற்றி கிடைத்தது, மகிழ்ச்சி கிடைத்தது. அல்லேலூயா. பிரைஸ் காட். பாருங்க, ரோமர் 4ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம் சொல்கிறது, ஆபிரகாம் இந்த பூமியை எப்படி சுதந்தரிப்பான் என்றால், இந்த நன்மைகள்லாம் நமக்கு எப்படி கிடைக்கும் என்றால் தேவனுடைய நீதியினால தான் கிடைக்குமா. பாருங்கள், அதை வாசித்துருமா? 4:13. பாருங்க, ரோமர் 4:13. அன்றியும் உலகத்தை சுதந்தரிப்பான் என்கிற வாக்குத்தத்தம் ஆபிரகாமுக்காவது அவன் சந்ததிக்காவது நியாயப்பிரமாணத்தினால் கிடையாமல் விசுவாசத்தினால் வருகிற நீதியினால் கிடைத்தது. அல்லேலூயா. அப்ப நமக்கு இப்ப நம்ம சொன்னோம், இத்தனை நன்மைகளை இதெல்லாம் எப்படி நமக்கு கிடைக்கும்னா, விசுவாசத்தினால் வருகிற நீதி. அவர் விரும்புகிற நீதி இயேசு இடத்துல மட்டும்தான் இருக்குது. அந்த நீதியை நம்ம கையில் கொடுத்துருக்காரு. பிரைஸ்லா. இப்போ நம்ம நிற்பது, நிர்மலமாக இருப்பது அவருடைய கிருபை, அவருடைய நீதியை நமக்கு கிடைச்சிருச்சு. அவருடைய நீதியை எப்படி பெற்றோம் என்றால் விசுவாசத்தினாலே நாம் பெற்றோம். அப்போ நமக்கு இப்போ நம்ம சொன்னோம், எதெல்லாம் கிடைத்ததுன்னு சொன்னா, இதெல்லாம் எப்படி எனக்கு கிடைக்குன்னா அவருடைய நீதியால. அல்லேலூயா. ஏன் நீதியால அல்ல, அது மாத்திரமல்ல, அவருடைய வார்த்தை மேல் நான் விசுவாசம் வைத்தபடியால் அந்த விசுவாசத்தினால் உண்டாகும் நீதியினால் எனக்கு கிடைத்தது. இந்த பூமியை எப்படி சுதந்தரிப்பான் ஆபிரகாம்? இந்த பூமியை எப்படி சுதந்தரிப்பான்? விசுவாசத்தினால் உண்டாகும் நீதியினால். பிரைஸ்லா. எண்ணங்களை நாம் மாற்றும் போது பெரிய நன்மைகளை நாம் சுதந்தரிக்க முடியும். பிரைஸ்லா. பாருங்க, சங்கீத புஸ்தகம் 16:6. நம்முடைய தேவன் எப்பவுமே சரியான இடத்துல, நேர்த்தியான இடங்களில் எனக்கு பங்கு கிடைத்தது. சிறப்பான சுதந்திரம் எனக்கு உண்டு. அல்லேலூயா. இப்ப இந்த மாதத்துல நம்ம வலது கையை வைத்து ஜெபிக்க போறோம். ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் சபைக்கு
நேர்த்தியான மெயினான இடங்கள்ல பில்டிங் கிடைப்பதாக, லேண்ட் கிடைப்பதாக, பில்டிங் கிடைப்பதாக. அதே மாதிரி நீங்கள் விரும்புங்க, இயேசுவின் நாமத்தினால நேர்த்தியான இடங்களில் எங்களுக்கு நன்மை கிடைப்பதாக, ஆசீர்வாதம் கிடைப்பதாக. பிரேஸ் தி லார்ட். நேர்த்தியான இடங்களில் பங்கு கிடைத்தது, சிறப்பான சுதந்திரம், பெட்டர் ஃபர்ஸ்ட். ஹல்லேலூயா. நீங்கள் அந்த எடுத்து நீங்கள் வாசிக்காட்ட பரவாயில்ல, காதில் கேட்டுக்க, ஆண்டவர் எனக்கு சிறப்பானதெல்லாம் கொடுப்பீர். ஹல்லேலூயா. எனக்கு சிறப்பான சுதந்திரம் கிடைத்தது, நேர்த்தியான இடங்களில் எங்களுக்கு பங்கு கிடைத்தது. ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். எல்லாம் எப்படி கிடைக்குமா? அவருடைய வார்த்தையை மேலே நம்ம அக்கறைப்படும் போது, அந்த வார்த்தையை ரொம்ப தியானிக்கும் போது. பாருங்கள், சங்கீத புஸ்தகம் 119 சங்கீதம் 56, இது எனக்கு கிடைத்தது அப்படின்னு சங்கீதக்காரன் சொல்றான். இது கட்டளைகளை கைக்கொண்டபடியினால் இது எனக்கு கிடைத்தது. இது எனக்கு கிடைத்தது. எதனால கிடைச்சிச்சு? இந்த வார்த்தையே நான் படித்துக் கொண்டிருந்தேன், இந்த வார்த்தையை நான் தியானித்துக் கொண்டிருந்தேன். கட்டளை கை கொண்டபடியால், இந்த வார்த்தையை நான் பற்றி கொண்டபடியால் இது எனக்கு கிடைத்தது. முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும். அப்ப நம்ம எல்லாவற்றையும் காட்டிலும் எதுக்கு முதலிடம் தான் தரணும்? தேவனுக்கு. ஹல்லேலூயா. அப்போ நம்ம அப்படி செய்யும் போது வேத வசனம் சொல்லுது, இது எனக்கு கிடைத்தது. ஹல்லேலூயா. அப்போ கர்த்தருடைய வார்த்தைக்கு நாம் முதலிடம் கொடுக்கும் போது, கர்த்தருடைய வார்த்தையை நாம் இரவும் பகலும் தியானிக்கும் போது, வேத வசனத்தின்படி இது நம்ம சொல்லலாம், இது எனக்கு கிடைத்தது. பிரைஸ் தி லார்ட். இப்போ நான் பாருங்க, ஒரு 17 காரியம் சொல்லியிருக்கிறேன், நான் திரும்ப உங்களுக்கு ஞாபகப்படுத்துகிறேன். கிருபை கிடைத்தது. பிரைஸ் தி லார்ட். அந்த வார்த்தையை மோசே திரும்ப சொன்ன போது ஆண்டவர் சொன்னார், நீ சொன்னபடி அவனுக்கு நான் செஞ்சிருவேன், செய்வேன். அப்போ நம்ம இந்த நாள் முதல் நம்ம ஆபிரகாமுக்கு ஆடு மாடுகள், வேலைக்காரங்கள், வேலைக்காரிகள், கழுதைகள், ஒட்டகங்கள் கிடைத்தது. யோசுவாவுக்கு யோசுவா 17:1 சொல்லப்பட்டிருக்கு, மனாசே புத்திரருக்கு பங்கு கிடைத்தது, தேசம் கிடைத்தது, சுதந்திரம் கிடைத்தது, நிலம் கிடைத்தது. இஸ்ரவேலுக்கு திரும்ப கிடைத்தது, இழந்து போனதை திரும்ப பெற்றார்கள். அல்லேலூயா. நம்ம இழந்து போன சுகமா இருக்கட்டும், பணமா இருக்கட்டும், எதுவா இருந்தா இருக்கட்டும், திரும்ப கர்த்தர் கொடுப்பார். திரும்ப கிடைத்தது, இஸ்ரவேலுக்கு திரும்ப கிடைத்தது. அது மாத்திரமல்ல, மன தைரியம் கிடைத்தது. சாலமனுக்கு ராஜ்யபாரம் எப்படி கிடைச்சிச்சுன்னா, அது கர்த்தரால் அது கிடைத்தது. நமக்கு உயர்வு எப்படி கிடைக்க போகுது என்றால், கர்த்தரால் கிடைத்தது. எல்லாம் வலது கை சொல்லும், கர்த்தரால் எனக்கு நன்மை, உயர்வு, பலன், சுகம், அனைத்து ஆசீர்வாதமும் நான் இந்த நாள் முதல் சுதந்திரிக்கிறேன். கர்த்தரால் எனக்கு கிடைத்தது, கர்த்தரால் எனக்கு கிடைத்தது. எனக்கு வீடுகளா இருந்தாலும், ஆவிக்குரிய ஆசீர்வாதமா இருந்தாலும், பொருளாதார ஆசீர்வாதமா இருந்தாலும், அனைத்தும் கர்த்தரால் எனக்கு கிடைத்தது. ஹல்லேலூயா. கரங்களை தட்டி பிரைஸ் தி லார்ட். கர்த்தரால் எனக்கு கிடைத்தது. எல்லாருடைய கண்கள் எனக்கு தயவு கிடைத்தது, அதிக மகத்துவம் எனக்கு கிடைத்தது, ஆதாயம் கிடைத்தது, எனக்கு லாபம் கிடைத்தது, எனக்கு நஷ்டம் கிடைக்காது. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. பாருங்க, அது மட்டும் இல்லை, நீதியினால் நான் சுதந்திரிப்பேன். நீதி எனக்கு கிடைத்தது, ரட்சிப்பு எனக்கு கிடைத்தது, அபிஷேகம் எனக்கு கிடைத்தது. பிரைஸ் தி லார்ட். அபிஷேகம் பெறாதவர்கள் நம்ம இந்த நாள் முதல் நீங்க சொல்லணும், எனக்கு அபிஷேகம் கிடைத்தது, அந்நிய பாஷை வரம் எனக்கு கிடைத்தது, ஜெபிக்கக்கூடிய பலன் எனக்கு கிடைத்தது. அப்ப எதுவுமே இல்லை அப்படின்னு சோர்ந்து போக கூடாது. பிரைஸ் தி லார்ட். கிடைத்தது, வண்டி கிடைத்தது. அப்ப நீங்க என்ன சொல்ல போறீங்களோ அதை கர்த்தர் உங்களுக்கு செய்ய போறார். பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் காட். நேர்த்தியான இடங்கள்ல எங்களுக்கு லேண்ட் கிடைச்சதுக்கு ஸ்தோத்திரம். சபைக்கு பில்டிங் கிடைச்சதுக்கு ஸ்தோத்திரம். சபை மக்களுக்கு நல்ல வீடுகள் கிடைச்சதுக்காக ஸ்தோத்திரம். பணம் கிடைத்ததுக்காக ஸ்தோத்திரம். ஜெபிக்கக்கூடிய ஒரு பலனை கிடைத்ததுக்காக ஸ்தோத்திரம். வேதத்தை வாசிக்கக்கூடிய கிருபை கிடைத்ததுக்காக ஸ்தோத்திரம். அப்படி எழுந்து நிப்போமா? க்ளோரி டு லார்ட். இது எனக்கு கிடைத்தது. வேத வசனம் சொல்லுகிறது, பவுல் சொல்லுகிறார், எல்லாம் எனக்கு கிடைத்தது, எனக்கு பரிபூர்ணம் உண்டாயிருக்கிறது. I know all I need, more than enough. சொல்றான், எனக்கு இப்போ எனக்கு நான் பார்க்குறேன், வாழ்க்கையை பார்க்குறேன், எனக்கு எல்லாமே கிடைச்சிருச்சு, அது ஓவர்ஃப்ளோவா கிடைச்சிருக்குது. பிரைஸ் தி லார்ட்.
பாருங்க, 2 மீனையும் 5 அப்பத்தையும் ஆண்டவர் ஜனங்களுக்கு போஷித்து தரும்போது அவங்களுக்கு வேண்டிய மட்டும் போஷித்தா அதோட அவர் நிற்கல. நல்லா புரிஞ்சுக்குங்க. அதில் நம்முடைய தேவன் எப்படிப்பட்டவர் பாருங்க. அப்போ நம்முடைய எண்ணங்கள் மற்றும் நம்ம என்ன செய்ய வேண்டும்? மாற்ற வேண்டும். வேண்டிய மட்டும் கிடைத்தது, 2வது திருப்தியாக கிடைத்தது, 3வது மீதியான கூடைகளை எடுக்க அளவுக்கு கிடைத்தது. அல்லேலூயா. உங்க வலது கரத்தை உங்க தலைமை வைத்து சொல்லுங்க, இயேசுவின் நாமத்தால எனக்கு சுகம் கிடைத்தது, பலன் கிடைத்தது, என் வயது திரும்ப வாழ வயது போல பலன் கிடைத்தது. நான் இழந்து போன எல்லா சுகத்தையும் சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் திரும்ப எனக்கு கிடைத்தது. நான் இழந்து போன எல்லா ஆசீர்வாதமும் எனக்கு கிடைத்தது. ஹல்லேலூயா. கரங்களை தட்டி ரேபா ஷாதோ ரபாலோ மா ரேகாலோ பா ஹாத ரெபிலோ மா ரேகா பா ஷாகாலோ மா தானா ஹோதா ரேகாலோ பா தேபே காபாலா. நேர்த்தியான இடங்களில் எனக்கு சுதந்திரம் கிடைத்தது. நேர்த்தியான இடங்களில் எனக்கு பங்கு கிடைத்தது. அல்லேலூயா. இப்போ நீங்கள் ஒன்றும் வேண்டாங்க, இந்த கிடைத்ததுன்னு ஒரு வார்த்தையை மட்டும் மனசுக்குள்ள வச்சுக்கோங்க. அல்லேலூயா. மனசுக்குள்ள வச்சுக்கோங்க. பிரைஸ்லா. நீங்கள் அப்போ இருக்கும்போது ஐயோ எனக்கு கிடைக்கலையேன்னு சொல்லும்போது பசுதாங்க பேசுவார், கிடைத்தது என்று சொல். உனக்கு எல்லாம் கிடைத்தது. எனக்கு மன தைரியம் கிடைத்தது. எல்லா வலது கருத்து உயர்த்தி ஜெபிப்போமா. இயேசுவின் நாமத்தால் சிறு பிராயத்து முதல் உங்கள் வாழ்க்கையில் ஏற்பட்ட எல்லா பய உணர்வுகள் இயேசுவின் நாமத்தில் விலகுவதாக. எல்லா பய உணர்வுகள் இயேசுவின் நாமத்தில் விலகுவதாக. எல்லா பய உணர்வுகள் இயேசுவின் நாமத்தில் விலகுவதாக. எனக்கு தைரியம், மன தைரியம் கிடைத்தது. பாருங்க, மன தைரியம். மனதில் தைரியம் வந்துச்சுன்னா பிரேசிலா. சில பேர் பார்த்தீங்கன்னா மீசை பயங்கரமாக வச்சுருக்காங்க, ஆனால் அவரை மாதிரி பயந்தோலி யாருமே இல்லை. அப்போ வெளி தோற்றத்தில் அல்ல, மனதின் சில பேர் இப்படி பயங்கரமாக இருப்பாங்க, ஆனால் மனசில் என்ன செய்யாது? தைரியமே இருக்காது. நம்ம சொல்லுவோம் எனக்குள்ள மன தைரியம் கிடைத்தது. பிரைஸ்லா. மன தைரியம் கிடைத்தது. மன தைரியம் கிடைத்தது. இயேசுவின் நாமத்தினால எல்லா பயமுறுத்துற வல்லமைகள் நிர்மூலமாகட்டும். பயங்கள் நிர்மூலமாகட்டும். எல்லா பலவீனம் நிர்மூலமாகட்டும். எல்லா மன சோர்வுகள் நிர்மூலமாகட்டும். இயேசுவின் நாமத்தில் நான் கட்டளையிடுகிறேன். ஆண்டவரே, எங்களுக்கு மன தைரியம் கிடைத்ததுப்பா. எங்களுக்கு சுதந்திரம் கிடைத்தது, நிலம் கிடைத்தது, வெற்றி கிடைத்தது, கிருபை கிடைத்தது, ரட்சிப்பு கிடைத்தது, அபிஷேகம் கிடைத்தது. எல்லாம் எங்களுக்கு கிடைத்தது என்ற வார்த்தையை நாங்கள் விசுவாசிக்கிறோம். நாங்கள் பரிபூர்ணம் அடைந்திருக்கிறோம். அல்லேலூயா. வலது கரங்களை தட்டி நன்றி செலுத்துவோமா. ஓ ராபா ஷாதோ ரெபே ராபு மா காலோ தா ராபு பா ரெபா ஷாதோ ரா மா ரேகா லாதோ ரா ஷாதே ரேகா பாலா பாலா பாலா. எல்லாம் எனக்கு கிடைத்தது, பரிபூர்ணம் உண்டாக்குறது. பிதாவே, நாங்கள் உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திக்கிறோம். இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்காக நான் ஜெபிக்கிறேன். இந்த வார்த்தையின்படி ஆண்டவரே, அவங்களுடைய குடும்பத்தில், ஊழியத்தில், அவங்களுடைய வேலை ஸ்தலத்தில், எல்லா பகுதியிலையும் இந்த மாதத்தில் இவர்களுக்கு அனைத்தும் கிடைப்பதாக. கிடைத்தது கிடைத்தது என்ற தீர்க்கதரிசன வார்த்தை இவங்க வாழ்க்கையில ஆண்டவரை தொனிக்கும்படி நான் ஜெபிக்கிறேன், பிளஸ் பண்றேன். அப்ப சபைக்கு ஆண்டவரே, இந்த வாக்குத்தத்த ஆராதனைக்கு வந்த ஒவ்வொரு குடும்பங்கள் நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம். ஆண்டவரே, இவர்களுக்கு இந்த நாள் முதல் அனைத்தும் கிடைத்தது, பரிபூர்ணம் அடைந்திருக்கிறேன் நான் அப்படி என்று சொல்லும் அளவுக்கு இவர்களுக்கு பலன், சுகம், நல்வாழ்வு கிடைத்ததுக்காக நன்றி ராஜா. இயேசுவின் நாமத்தில் எங்கள் ஜெபத்தை கேட்டு நீங்கள் அப்படியே பதிலை கொடுத்ததுக்காக ஸ்தோத்திரம். கரங்கள் தட்டி நன்றி செலுத்துவோம். சோத்திரம் 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 சோத்திரம்.